தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பிற்கினியவர்களே, ஆண்டின் பொது காலத்தின் 17ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். நம்முடைய ஜெப வாழ்விற்கும் செயல் வாழ்விற்கும் இடைவெளி இருப்பதையும், கடவுளை நோக்கிய நம்முடைய ஜெபங்கள் பொதுநலத்தை பேணி காக்க வேண்டும் என்பதையும் இன்றைய வாசகங்கள் மூலம் எடுத்துச் சொல்லுகிறது. இயேசு எவ்வாறு இறை தந்தையோடு நெருங்கிய உறவு கொண்டிருந்தார் என்பதையும், ஜெபத்தின் பல்வேறு பரிமாணங்கள் என்ன என்பதையும் சிந்திக்கும் இந்நாளில் நமது ஜெபத்தில் ஆழமான இறை உணர்வு இருக்கிறதா? ஜெபிக்கும் போது சுயநலமனம் கொண்டிருக்கிறோமா, அல்லது இயேசுவை போல பொதுநலம் கொண்டிருக்கிறேனா என்பதை சிந்திக்க தேவையான வரம் வேண்டி இக்கல்வாரி பலியில் இணைவோம். இறையாசீர் பெறுவோம். இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, பொது காலம் 17ஆம் ஞாயிறு திருப்பலியிலே இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவரையுமே இறைவன் இந்த பலியின் வழியாக நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்திட நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களை எண்ணி பார்த்து இறைவனிடத்திலே மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டி ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்கிறேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரானவரே, உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இவ்வுலகில் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதினால் உம்மையே எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதே பற்றிக்கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை நாளும் பயன்படுத்த அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை திரு வார்த்தைகள் 20 முதல் 32 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, சோதோம் கொமோராவுக்கு எதிராக பெரும் கண்டன குரல் எழும்பியுள்ளது. அவற்றின் பாவம் மிகவும் கொடியது. என்னை வந்தடைந்த கண்டன குரலின்படி அவர்கள் நடந்து கொண்டார்களா இல்லையா என்று அறிந்து கொள்ள நான் இறங்கிச் சென்று பார்ப்பேன் என்றார். அப்பொழுது அந்த மனிதர்கள் அவ்விடத்தை விட்டு சோதோமை நோக்கி சென்றார்கள். ஆபிரகாமோ ஆண்டவர் திருமுன் நின்று கொண்டிருந்தார். ஆபிரகாம் அவரை அணுகி கூறியதாவது, தீயவரோடு நீதிமான்களையும் சேர்த்து அழித்து விடுவீரோ? ஒருவேளை நகரில் 50 நீதிமான்களாவது இருக்கலாம். அப்படியானால் அதிலிருந்து 50 நீதிமான்களை முன்னிட்டாவது அவ்விடத்தை காப்பாற்றாமல் அழிப்பீரோ? தீயவனோடு நீதிமானையும் அழிப்பது உமக்கு ஏற்றதன்று. நீதிமானையும் தீயவனையும் சமமாக நடத்துவது உமக்கு உகந்ததன்று. அனைத்துலகிற்கும் நீதி வழங்குபவர் நீதியுடன் தீர்ப்பு வழங்க வேண்டுமோ என்றார். அதற்கு ஆண்டவர், நாம் சோதோம் நகரில் 50 நீதிமான்கள் இருப்பதைக் கண்டால் அவர்களின் பொருட்டு முழுவதையும் காப்பாற்றுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் மறுமொழியாக, தூசியும் சாம்பலுமான நான் என் தலைவரோடு பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அந்த 50 நீதிமான்களில் 5 பேர் குறைவாயிருக்கலாம். 5 பேர் குறைவதை முன்னிட்டு நகர் முழுவதையும் அழிப்பீரோ என்றார். அதற்கு அவர், நான் 45 பேரை அங்கே கண்டால் அழிக்க மாட்டேன் என்றார். மீண்டும் அவர் உரையாடலை தொடர்ந்து, ஒருவேளை அங்கு 40 பேர் மட்டும் காணப்பட்டால் என்ன செய்வீர் என்று கேட்க, ஆண்டவர் 40 நீதிமான்களின் பொருட்டு அதனை அழிக்க மாட்டேன் என்றார். அப்போது ஆபிரகாம், என் தலைவரே, நான் இன்னும் பேச வேண்டும், சினமடைய வேண்டாம். ஒருவேளை அங்கே 30 பேரே காணப்பட்டால் என, அவரும் 30 பேர் அங்கு காணப்பட்டால் அழிக்க மாட்டேன் என்று பதிலளித்தார். அவர், என் தலைவரே, உம்மோடு அடியேன் பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அங்கு 20 பேரே காணப்பட்டால் என. அதற்கு அவர், 20 பேரை முன்னிட்டு நான் அழிக்க மாட்டேன் என்றார். அதற்கு அவர், என் தலைவரே, சினமடைய வேண்டாம், இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் என்னை பேசவிடும். ஒருவேளை அங்கு 10 பேர் மட்டும் காணப்பட்டால் என. அவர் அந்த 10 பேரை முன்னிட்டு அழிக்க மாட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல்கள் 138.
மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீ. பாசானி பாமகரி பாசானி பாமா பனிசா. ஆண்டவரே, என் முழு மனத்துடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவே. பாசானி பாமகரி பாசானி பாமா பனிசா. உம் பேரன்பையும் உண்மையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கு மேலாக உம் பெயரையும் வாக்கையும் மேன்மையுறச் செய்துள்ளே. நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தே. என் மனதிற்கு வலிமையளித்தீ. பாசானி பாமகரி பாசானி பாமா பனிசா. திருத்துதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 12 முதல் 14 வரை. சகோதர சகோதரிகளே, நீங்கள் திருமுழுக்கு பெற்றபோது கிறிஸ்துவோடு அடக்கம் செய்யப்பட்டீர்கள். சாவிலிருந்து அவரை உயிர்த்தெழச் செய்த கடவுளின் ஆற்றல் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் அவரோடு நீங்களும் உயிர் பெற்று எழுந்துள்ளீர்கள். உடலில் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவர்களாயும் குற்றங்கள் செய்பவர்களாயும் வாழ்ந்ததால் நீங்கள் இறந்தவர்களாயிருந்தீர்கள். கடவுள் உங்களை அவரோடு உயிர் பெறச் செய்தார். நம் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்தருளினார். நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணியடித்து அறவே ஒழித்து விட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக் கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 11 இறை சொற்றொடர்கள் 1 தொடங்கி 13 முடிய. இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்களுள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள்: தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று கற்பித்தார். மேலும் அவர் அவர்களை நோக்கி பின்வருமாறு கூறினார்: உங்களுள் ஒருவர் தம் நண்பரிடம் நள்ளிரவில் சென்று, நண்பா, 3 அப்பங்களை எனக்கு கடனாக கொடு, என்னுடைய நண்பர் ஒருவர் பயணம் செய்யும் வழியில் என்னிடம் வந்திருக்கிறார், அவருக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொல்வதாக வைத்துக் கொள்வோம். உள்ளே இருப்பவர், எனக்கு தொல்லை கொடுக்காதே, ஏற்கனவே கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகளும் என்னோடு படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தர முடியாது என்பார். எனினும் அவர் விடாபிடியாய் கதவை தட்டி கொண்டே இருந்ததால் அவர் தம் நண்பர் என்பதற்காக எழுந்து கொடுக்காவிட்டாலும் அவரது தொல்லையின் பொருட்டாவது எழுந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் மேலும் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். பிள்ளை மீனை கேட்டால் உங்களுள் எந்த தந்தையாவது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால் அவர் தேளை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்தனை உறுதி என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, ஆண்டின் பொது காலம் 17ஆம் ஞாயிறு திருப்பலியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். இன்றைய இறைவாக்கு தன்மை நம் ஒவ்வொருவருடைய கிறிஸ்தவ நம்பிக்கையிலும், ஏன் கிறிஸ்தவ நம்பிக்கை மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதருடைய உள்ளார்ந்த ஜெபத்தினுடைய தன்மையை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது. அந்த ஜெபம்தான் ஒருவருக்கு வாழ்வு கொடுக்கின்றது. தன்னுடைய துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், தான் சந்திக்கின்ற ஏமாற்றங்கள், சூழ்ச்சிகள், இவை அனைத்திற்கும் மத்தியிலே அவர் கடந்து செல்வதற்கு ஒரு வழியை காண்பிக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ளும் விதமாக இயேசு ஆண்டவர் தன் சீடர்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றார். ஜெபத்தினுடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்வில் நாம் உணர்ந்து பார்க்கின்ற பொழுது, ஒவ்வொரு வயதிற்கு உட்பட்டவாறு ஜெபத்தின் தன்மை மாறுபடுவதை நாம் உணர முடியும். ஜெபம் செய்வதிலே சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுது அந்த சிறு குழந்தை தன்னுடைய இயல்புக்கு ஏற்றார் போல எல்லாவற்றையும் தன் தந்தையிடமிருந்து அடம்பிடித்து பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது தாயிடமிருந்து அனைத்தையும் பெற வேண்டும், தான் விரும்புவதையெல்லாம் பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய நிலைப்பாட்டை அது கையில் எடுக்கும். அது குழந்தையின் ஜெபமாக மாறுகின்றது. அதனை கடந்து சிறுவனாக இருந்த அந்த குழந்தை வளர்ந்த பின்பு பார்க்கின்ற பொழுது மாணவனாக மாறுகின்றான். அந்த மாணவ பருவத்திலே அவன் கடந்து செல்லுகின்ற பொழுது அந்த குழந்தையினுடைய ஜெபம் இவ்வாறாக இருக்க வேண்டும்:
தன்னுடைய இன்றைய நிலை, தன்னுடைய படிப்பு, தன்னுடைய இனம் சார்ந்த இன்றைய பிரச்சனை என்னை விட்டு கடந்து சென்றால் போதும். நாளைய தினம் நான் தேர்வை சந்திக்க இருக்கின்றேன், அந்த தேர்விலே நான் வெற்றி பெற்றால் போதும், என்ன மதிப்பெண் பெற்றால் போதும், அதுவே அந்த மாணவனுடைய ஒரு ஜெபமாக மாறுகின்றது. தற்காலிக பிரச்சனை தீர்ந்துவிட்டால் போதும் என்று மனநிலை இந்த மாணவ பருவத்திலே ஜெபமாக மாற்றம் எடுக்கின்றது. அது சற்று மாறுபட்ட பருவம் வருகின்ற பொழுது, இளமை பருவமாக ஊற்றெடுக்கின்ற பொழுது, அந்த இளமை பருவத்திலே தன்னுடைய வாழ்வின் எதிர்பார்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு ஜெபமாக மாற்றம் பெறுகிறது. அந்த ஜெபம்தான் தன்னுடைய வாழ்வை நிலைநிறுத்துமா அல்லது தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒளியாக வழியாக இது அமையுமா என்ற ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடிய தீர்மானத்தினுடைய ஜெபமாக அது மாற்றம் பெறுகின்றது. திருமண உறவிலே இணைய இருக்கக்கூடிய பிள்ளைகள் அல்லது அந்த திருமண பந்தத்திலே இணைந்த தம்பதியர்களுடைய ஜெபமோ தங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு கடவுள் கொடுக்கின்ற ஒரு அன்பு குழந்தை செல்வம் நல்ல குழந்தைகளாக பிறக்க வேண்டும், ஊனமுற்ற குழந்தைகளாகவோ அல்லது உடல் குறைபாடு உள்ள குழந்தைகள் அல்லாத ஒரு குழந்தைகளாக வளர வேண்டும் என்ற ஒரு ஜெபமாக மாறுகிறது. அந்த தம்பதியர்களுக்கு இன்னும் தொடர்ந்து ஜெபம் மாறுபட்டதாக காணப்படுகிறது. அந்த குழந்தையை வளர்த்தெடுக்கக்கூடிய நல்ல மனநிலையையும் பக்குவத்தையும் அவர்கள் பெற்றவர்களாக மாறுவது தம்பதியருடைய ஜெபமாக மாறுகின்றது. அது 40-50 ஆண்டுகள் கடந்த பின்பு அந்த திருமண பந்தத்திலே இணைந்திருக்கக்கூடிய தம்பதியருடைய ஜெபம் அவர்களுக்கு இன்னும் ஒரு எதிர்பார்ப்பை கூட்டி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. காரணம், அந்த ஜெபத்திலே மன அமைதியும் மன நிம்மதியும் குடும்பத்திலே மகிழ்ச்சியும் சமாதானமும் நிலவ வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலாக அது ஏறெடுக்கப்படுகின்றது. 60-70 வயதை கடக்கின்ற பொழுது அந்த முதியவருடைய ஜெபமானது தன்னுடைய இறப்பின் தருணம் மகிழ்வான தருணமாக, யாருக்கும் எந்தவித இடையூறும் இல்லாத ஒரு இறப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஜெபத்தை புனிதர்களிடமும் இயேசுவிடமும் அன்னை மரியாளிடத்திலும் அவர்கள் ஏறெடுப்பதை நாம் கண்கொள்ள முடியும். இது வயதிற்கு ஏற்ற ஜெபங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியின் பின்புலத்திலே நம்முடைய ஜெபம் என்பது வயதிற்கு ஏற்றார் போல மாறக்கூடியது அல்ல, மாறாக வாழ்க்கை அனுபவத்தை அனுதினமும் மாற்றக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் என்று ஒரு அழைப்பாக கொடுக்கின்றது. அதில்தான் நம்முடைய கிறிஸ்து இயேசு ஆண்டவர் இறை வேண்டலின் ஜெபம் 5 வித இடங்களில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகின்றார். என்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்திலும் அதை நாம் பார்க்க முடிகின்றது. ஒருவருடைய தொடர் ஜெபம் பரிந்து பேசுகின்ற ஜெபமாக மாறுகின்ற பொழுது கடவுளுடைய இரக்கத்தன்மையும் கூட கனிந்துருகுடைய தன்மையை இந்த மானிட உலகம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு சான்றாக அமைந்திருக்கின்றதை நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைய நற்செய்தியிலே இயேசு ஆண்டவர் சொல்லுகின்ற இறை வேண்டல் ஜெபம் முக்கியமான ஒன்றாக அனுதினமும் அன்றாட வாழ்வில் வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் உருவான ஒரு ஜெபமாக மாற்றம் எடுக்கின்றது. அதிலே முதலாவதாக பக்தி வேடமற்று மறைவாக மன்றாட ஜெபிக்க கற்றுத்தருகிறார் நம் ஆண்டவர். உங்களுடைய உள்ளத்தின் தேவைகளை அறிகின்ற இறைவனிடத்திலே நீங்கள் அமைதியில் உரையாட கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அமைதியிலே நாம் உரையாடி ஜெபிக்கின்ற பொழுது நிறைவான மகிழ்ச்சியை பெற முடியும் என்பதை மன்றாட்டாக எழுப்ப அழைப்பு விடுக்கின்றார். மணிக்கணக்காக நாம் வாழ்க்கையில் ஜெபிப்பதை விட மனப்பூர்வமாக நம்முடைய ஜெபம் இருந்தது என்றால் அது நிச்சயம் கேட்கப்படும் என்பது முதல் செய்தியாகிறது. இரண்டாவதாக, ஒரு குழந்தை தன் தந்தையிடத்திலே எவ்வாறு கேட்டு பெறுகின்றதோ அந்த சிறுபிள்ளைத்தனம் போல உரிமையுடன்
அப்பா தந்தையே என்று அழைக்கப்படக்கூடிய அளவிற்கு கடவுளின் பிள்ளைகளாகக்கூடிய உரிமையை நமக்கு கொடுத்த ஆண்டவரிடத்திலே நாம் உரிமையோடு ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதைத்தான் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 16 முதல் 17 ஆகிய இறை வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். உரிமை பேரின் பிள்ளைகளாகும் கடவுளின் பேற்றினை நாம் பெற்றிருக்கின்றோம். கடவுளின் பிள்ளைகளாக வாழக்கூடிய நமக்கு அப்பா தந்தையே என்று அழைத்து ஜெபிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார் என்பதை பவுலடியாரும் நமக்கு தெளிவுபடுத்துவதை பார்க்கின்றோம். மூன்றாவதாக ஜெபம் அல்லது தியானம் என்ற ஒரு நிலைப்பாடு யாசிப்பது அல்ல, மாறாக தன்னையே ஒருவர் அறிந்து கொண்டு அந்த தன்னை அறிதல் என்ற பண்பிலே நாளுக்கு நாள் தன்னை வளப்படுத்திக் கொள்வதற்கும் இது ஒரு வாய்ப்பாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதுதான் தனி ஜெபம். அந்த தனி ஜெபத்தை தான் நாம் கையில் எடுக்க வேண்டும் என்பதை இறைவன் நமக்கு கற்றுத்தருகின்றார். நான்காவதாக நம் ஜெபம் மற்றவரை எப்போதும் மன்னிக்க தயாராக இருக்க வேண்டும். மன்னிக்க தயாராகின்ற ஜெபங்கள் தான் மாண்போடு கடவுளிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை லூக்கா நற்செய்தியாளர் 17ஆம் அதிகாரம் 3வது இறைவசனத்திலே நாம் பார்க்கின்றோம். ஒருவன் பாவம் செய்திருந்தால் அவனை கடிந்து கொள்ளுங்கள், மாறாக அவன் மனம் மாறிவிட்டால் அவனை மன்னியுங்கள் என்று மன்னிப்பினுடைய ரகசியத்தை ஜெபமாக ஏறெடுக்க ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார். இறுதியாக நம் ஜெபம் ஆடம்பரத்தில் அல்ல, மாறாக ஆடம்பரத்திலே இறந்து கிடக்கின்ற அந்த ஒரு ஜெபம் என்பது இறைவனுக்கு உகந்ததாக மாறாது. மாறாக நாம் காலையிலே துயில் எழுந்து கடவுளிடத்திலே அனுதினமும் தேடி சென்று நாம் ஒப்புக்கொடுக்கின்ற ஜெபம்தான் நமக்கு நிறைவான மகிழ்வினை கொடுக்கும் என்பதை நமக்கு கற்றுத்தந்தார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே ஜெபத்தை வாழ்வாக்கியது போல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அந்த ஜெபிக்க கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் ஜெபத்தோடு நிறுத்தி விடாமல் அந்த ஜெபத்தால் நமது வாழ்வு ஒளிர இறைவனோடு இணைந்து பயணிக்க இந்த இறையருள் வேண்டி இந்த வழியிலே ஜெபிப்போம். இறை ஜெபமும் நம் ஜெபமும் நம் அனைவரையும் நிறைவாக வழி நடத்தட்டும். ஆமென். அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று மனித வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். கடவுளை அப்பா தந்தையே என்று அழைக்க
கற்றுக் கொடுத்த இறைவனிடத்திலே நம் ஜெபங்களையும் இறை மக்களுடைய வேண்டுதல்களையும் நாம் சமர்ப்பித்து மன்றாடுவோம். அன்னை மரியாவிடம் திருத்தூதர்களை ஒப்படைத்த அன்பு இயேசுவே இறைவா, உம்மை நன்றியோடு போற்றுகிறோம். நீர் உமது கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபையை வழிநடத்துவதற்காக தேர்ந்தெடுத்த எங்கள் திருத்தந்தை, கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள், துறவர சபையார் அனைவரையும் பரிசுத்த ஆவியானவரின் வரங்கள், கனிகள், கொடைகளால் நிரப்பி திருச்சபை மக்களை வழிநடத்துவதற்கு தேவையான ஞானத்தையும் உடல் உள்ள ஆன்ம நலன்களையும் தந்து ஆசீர்வதிக்கும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் நல்ல ஆசிரியரே இறைவா, உம்மை நன்றியோடு போற்றுகிறோம். இளைஞர்கள் தம் நடத்தையை காத்துக்கொள்வது உமது இறை வார்த்தையால் தான் என்பதை இன்றைய இளையோர் தங்கள் உள்ளத்தில் உணர்ந்தவர்களாய் தொலைத்தொடர்பு சாதனங்களிலும் வீண் களியாட்டங்களிலும் தங்கள் கவனத்தை சிதறடிக்காமல் சமுதாய சீர்திருத்த செயல்களில் தங்கள் ஈடுபாட்டை செலுத்தி இறை வார்த்தையை வாசித்து தியானித்து தங்கள் ஆன்மாவை காத்துக்கொள்ள அவர்களுக்கு நல்ல மனப்பக்குவத்தை அளித்து அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயேசுமரி சூசை என்னும் திருக்குடும்பத்தை ஏற்படுத்திய இறைவா, உம்மை நன்றியோடு போற்றுகிறோம். உலகெங்கும் உள்ள குடும்பங்களை உம்பாதம் தருகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் நீர் அறிந்துள்ளீர். குழந்தை செல்வம் எதிர்பார்க்கும் தம்பதியர்கள், நல்ல வரனுக்காக காத்திருப்போர், நோயினால் துன்புறுவோர், குடிநோயாளிகள், அனைத்து தொழில் புரிவோர், கைம்பெண்கள், முதியவர்கள், வேலை வாய்ப்புக்காக காத்திருப்போர் அனைவரையும் உமது கரங்களில் தருகிறோம். அனைவரின் தேவைகளையும் சந்திக்க வேண்டுமாயும் இணைந்து ஜெபிக்கும் குடும்பங்களாக இறையாட்சியை இம்மன்னகத்தில் மலரச் செய்யும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக வாழ்ந்திட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஆற்றலும் வல்லமையும் கொண்ட எங்கள் எல்லாம் வல்ல இறைவா, மாதா தொலைக்காட்சியை இயக்கி வரும் அனைத்து உம் பணியாளர்களையும் ஆசீர்வதியும். உலகெங்கும் உம் வார்த்தையை ஒளி காட்சி மூலம் எடுத்துரைத்து கொண்டிருக்கும் இவர்களுக்கு உடல் உள்ள ஆன்ம நலனை தந்து உம் தீர்க்கமான சிந்தனையையும் ஆழமான விசுவாசத்தையும் நீர் கொடுத்து அர்ப்பணிப்பு உணர்வும் தந்து அவர்கள் பணி சிறக்க உமது அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உன் நேர்மையை கதிரொளி போலும் உன் நாணயத்தை நண்பகல் போலும் அவர் விளங்கச் செய்வார். திருப்பாடல்கள் 37:6. எங்கள் மீட்பின் நாயகனே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்களை ஆசீர்வதியும். மக்களின் நலனுக்காக தலைவர்கள் எடுக்கும் திட்டங்கள் அனைத்தும் தேவையில் இருக்கும் மக்களை சென்றடையவும், தலைவர்கள் தங்கள் வாழ்வில் நேர்மையையும் நாணயத்தையும் இரு கண்கள் போல கடைபிடிக்கவும், அதன் மூலம் உமது ஆசிரை அவர்கள் பெற்றுக்கொள்ளவும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றென்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, இறை நம்பிக்கையாளர்களாகி நாங்கள் எழுப்பிய தேவைகளுக்கும் எங்கள் உள்ளங்கள் எழுப்புகின்ற அனைத்து விதமான தேவைகளையும் நீர் அறிந்து பதிலிருந்து காத்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வழியென தருகின்றே, சிந்தனை சொல் செயல் உனக்காக, சிந்தும் நல் வியர்வையும் உனக்காக.
தருகின்றேன், பலியிட வருகின்றேன், என்னை பலியென தருகின்றேன். இயற்கை தந்த நலங்கள், இறைவன் தந்த வளங்கள், இயற்கை தந்த நலங்கள், இறைவன் தந்த வளங்கள், மண்ணில் விளைந்த மணிகள், மண்ணில் விளைந்த மணிகள், மனிதம் நாடும் மனங்கள், மகிழ்வுடன் உன் பதம் படைக்கின்றேன், மனம் நிறை பலியென ஏற்றிடுவாய். பலியிட வருகின்றேன், என்னை பலியென தருகின்றேன். வாழ்வில் மகிழும் கணங்கள், தாழ்ந்து வருந்தும் தருணம், வாழ்வில் மகிழும் கணங்கள், தாழ்ந்து வருந்தும் தருணம், உழைப்பில் உயரும் உணர்வும், உழைப்பில் உயரும் உணர்வும், உலகை உயர்த்தும் பணியும், மகிழ்வுடன் உன் பதம் படைக்கின்றேன், மனம் நிறை பலியென ஏற்றிடுவாய். பலியிட வருகின்றேன், என்னை பலியென தருகின்றேன். அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின் வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர்தாமை வாரி வழங்கிய அருள் கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இந்த காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலினால் செயல்படும் இந்த புனிதமிக்க மறை நிகழ்வுகள் அனைத்தும் இந்த உலகிலே எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்திற்கு இட்டு செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் அனைவரின் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவிற்கு இந்த உலகின் மீது பரிவன்பு கொண்டீரே.
அவர் பாவம் தவிர மற்றனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவுளம் கொண்டே இவ்வாறு நீரும் திருமகளிடம் செலுத்திய தூய அன்பை எங்கள் மீதும் அவரே செலுத்தினார். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உமது அருள் கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலினால் மீட்டு எங்களுக்கு அருளினாரே. ஆகவே ஆண்டவரே, வானக தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் ஒன்று சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த இரவில் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தினை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து
வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். உமது திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவரின் எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் ஒவ்வொருவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகமெங்கும் பரவி இருக்கும் அது புனித திரு அவை நினைவு கூறும் எங்கள் திருத்தந்தை லியோ ஆயர் ஆனந்தம் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரும் எங்கள் பங்கின் பாதுகாவலருமான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர்கள் அனைவருடன் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்து ஏற்று வரமரல உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி நம் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகில்
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்க வந்த இறைவன். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். பலியாக வந்த தெய்வம் உறவாடும் நேரமிது, தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரமிது. பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரமிது, தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலமிது. தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரமிது, தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலமிது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகிய இந்த திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். சொல்லற்கரிய அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள இந்த மாபெரும் கொடை எங்கள் அனைவருக்கும் மீட்பு அளிக்க பயன்பட அருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசீர் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பதாக. சென்று வருவோம். வாழ்க்கை வழி தொடர்கிறது. இறைவனுக்கு நன்றி.